கலையாதே. நீ மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும் இல்லை. ஹாய் சார், வெல்கம் டு பொட்டிக். இங்கே எல்லா வித கலெக்ஷனும் இருக்குது சார். அதுவும் வெட்டிங்குக்கு தனி கலெக்ஷனில் இருக்குது சார். இப்போ எதை பார்க்க விரும்புகிறீங்க? அம்மாடி, கல்யாணத்துக்கு தாம்மா பார்க்க வந்திருக்கோம். நல்லா வெட்டிங் சாரீஸாக எடுத்து காட்டுமா? ஓகே மேடம், வாங்க என் கூட வாங்க, நான் காட்டுறேன். ஆமாம், இது ஒரு கல்யாணம், இதுக்கு சாரி தான் ஒரு குறை. ஏய் சும்மா இருடி, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே கல்யாணம். கல்யாணங்கிறது 2 பேர் விருப்பப்பட்டு பண்ணுறது. இவங்க பண்ணுறதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது. வற்புறுத்தி பண்ணால் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருமா? என்ன தான் லாஜிக்கில் பண்ணுறாங்களோ தெரியல. ஆனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே அவளே மூஞ்சி கிடச்ச மாதிரி. இன்னும் ஏன் தான் அந்த வேலையை பார்க்காவளோ தெரியல. ஏய் அப்படிலாம் இல்லைப்பா. அந்த காலத்தில் ஏன்னா பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. காலப்போக்கில் அவங்களுக்குள்ளே பிடிச்சி வாழலையா, அது மாதிரி அவங்களும் வாழ்வாங்க. நீ தியாகிதாம்மா, நீ தியாகிதான். ஆனால் நான் கிடையாது. சின்ன வயசுலேருந்து யாரும் என் வீட்டுக்கு அண்ணியாக வரணும்னு நினச்சனோ அவள் இங்கே ஓரமாக நின்றுட்டுருக்கா. நான் அவளை அண்ணியாக ஏற்றுக்கணுமா? ஏய் என்னடி நீ அவன் மேலே வெறுப்பை வளர்த்திட்டு இருக்க? அவனை இது விருப்பப்பட்டு பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கியா? அவன் எவ்வளோ நொந்து போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? வீட்டில் கட்டாயப்படுத்தி பண்ணுற விஷயங்களை அவள் எப்படி ஏற்றுக்குவா? அவளுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ அவன் மேலே கோவப்பட தப்பு ரித்து. சாரி மல்லி, என்னால் ஏற்றுக்க முடியல. நான் சின்ன வயசுலேருந்து கௌதம் மன்னனுக்கு நீ தான் பொண்டாட்டின்னு நினச்சி உன்னையே அண்ணியாக நினச்சிட்டேன். இப்போ அவளை என்னால் ஏற்றுக்க முடியல மன்னி. ஸோ சாரி, என்னால் முடியல, அதான் நான் இப்படி பேசிட்டேன். சரி விடு, எல்லாம் சரியாயிரும். ஆமாம்மா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு பார்க்கோம். நல்லா கிராண்டாக இருக்கணும் பார்த்துக்க. எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நல்லா கிராண்டாகவே காட்டு. சரிங்க மேம், வாங்க இந்த சைடு வாங்க. அம்மா, நீங்கள் எல்லாரும் மேலே போய் சாரி பாருங்க, நான் கீழே வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன். அது எப்படி? பொண்ணுக்கு சாரியை மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணணும். சரி, அவனும் வருவான் பொண்ணுக்கு சாரி எடுக்க. சார், என்ன எதுக்கு சார் இழுத்துட்டு வந்தீங்க? ஐயோ, நைட்டு குடிச்ச மப்புன்னும் தெரியல சார். டே மனோ, வாயை திறந்த வாயிலே குத்துவோம் பார்த்துக்க. நல்ல ஒரு காரியம் ஆகணும். வீட்டில் வந்து பார்த்தா நைட்டு நல்லா குடி போட இருக்கு. நல்லா குடிச்சிட்டு மப்பில் கிடக்க இன்னும் தெளிய முடக்க போத. அது சார், நேற்று ஒரு ஃபாரின் சரக்கு கிடச்சிச்சு சார். என்ன சரக்கோ தெரியல, அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் போத தெரியுமா இருக்கு சார். நீ அங்கிட்டு வாடா, போதி எப்படி தெளி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பார்க்குறியா ஏன் கை வைத்தத? ஐயோ சார், வேணாம் சார். உங்க கை வைத்து எப்படி இருக்கு எனக்கு நல்லா தெரியும், வேணாம். ஐயோ மனோனா, ஆடாம நில்லுங்க. ஏன் இப்படி ஆடிட்டே இருக்கீங்க? டே மனோ, வாயை திறந்துடாதடா. அது எங்க வீட்டு எஃப்எம். அதுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ஊருக்கே தெரிஞ்சிடும். தம்பட்டம்னா தேவையில்லை. ஐயோ சார், தங்கச்சி சார், அப்படி சொல்லாதீங்க. எவ்வளோ கியூட்டா இருக்கா பாப்பா. ரித்துமா, ரித்து. டேய் வாய மூடுறா. மனோனா, என்ன உங்க மேல ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது? அது ஒன்றும் இல்லை ரித்துமா, ஒன்றும் இல்லை. அண்ணன் தண்ணி தான் சாப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா தண்ணி குடிச்சா நம்ம மேல பேட் ஸ்மெல் வருமா? இது ஃபாரின் தண்ணி, அதான் பேட் ஸ்மெல் வருது. ஃபாரின் தண்ணியா? அப்ப அங்க உள்ளவங்க தண்ணி குடிச்சா பேட் ஸ்மெல்லா வரும் வாயிலிருந்து? சார், ரித்துமா கரெக்டா கேட்டா. டேய் வாய மூட்ரா பண்ணி என் உசுரை வாங்குறடா. ஏய் ரித்து. சொல்லு மல்லி. ஷாபா, தப்பிச்சோண்டா. நல்ல வேளை மல்லி கூப்பிட்டா, இல்லைன்னா அந்த ராஜசினிக்கு உயிரை வாங்கியிருப்பா. சார், அப்புறம் உங்களுக்கு கல்யாணமாமே நான் கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன் சார். அட குடிகார நாய, யாருக்கு கல்யாணமே தெரியாம தான் வந்து நிற்கியாங்க. சார், அது எப்படி சார் எனக்கு தெரியாமல் இருக்கும்? அதை நான் கரெக்டாக விஷ் பண்ணுறேனே. ஹாப்பி மேரேஜ் லைஃப் சார். உன்னை போய் கூப்பிட்டு வந்தேன் பார்த்தியா? எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைடா. விட்டா நீயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட போல இருக்கு. ஐயோ சார், நீங்கள் சரின்னு மட்டும் சொல்லுங்கள்.
நம்ம சிட்டுக்குருவியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா அவகிட்ட என்ன கோத்து விட்டு அவ என்ன அடிக்கிறத பார்த்து ரசிக்கிறது கலையிற. ஐயோ சார், நான் அப்படி எதுவும் நினைக்கல. கேட்டுருச்சுட்டா உன் மைண்ட் வாய்ஸ். அவகிட்ட என்ன கோத்து விட்டுருவ? எங்க கோத்து விட்டு பாரு பார்ப்போம். அவ்வளோதானே சார். இன்னைக்கு பாருங்க எப்படி நான் உங்கள்கிட்ட கோத்து விட்றேன்னு. ஏம்மா நீ எத்தனை ஃப்ளோரை எங்களை எப்படி கூட்டிகிட்டு போகலான்னு இருக்க? ஆத்தி காலெலாம் வலிக்குதம்மா. இந்த ஃப்ளோரை நீங்கள் கீழே வச்சா என்ன செய்யுது? என்னால் முடியல. அடியே சீக்கிரம் கூட்டு போடி. அம்மாடி அவங்க ஏதாட்டு பேசினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடாமா. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த ஆண்டிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. ஐயோ அம்மா அதெல்லாம் பரவாயில்ல. இவங்க கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இவங்களோடய ரொம்ப மோசமான கஸ்டமராக நான் பார்த்துருக்கேம்மா. அவங்களுக்கு இவங்க பரவாயில்ல தான், நான் சமாளிச்சுக்குருவேம்மா. சரிடா தாங்க. ஏண்டி மல்லி போன டைம் வந்துருக்கும்போது நமக்கு இத்தனை ஃப்ளோர் ஏறி ஏறி இறங்கணுமா? இப்போ தான் ரொம்ப கால்லாம் வலிக்குடி. போன டைம் இதெல்லாம் தெரியவே இல்லையே. அடியே போன டைம் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கும் போது நீ நிற்கவா செஞ்ச? அப்படி பறக்கலாம் செஞ்ச. பறந்துட்டே தான் அலைஞ்ச. அந்த ட்ரெஸ் எடுக்காவா இந்த ட்ரெஸ் எடுக்காவான்னு. அப்புறம் எங்கடி உனக்கு அந்த கால் வலி தான் தெரிய போகுது. அதுவும் சரிதான். டேய் கௌதம், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? நீ விருப்பப்பட்டு தான் பண்ணுறியா? என்னடா இது? என்னால் உனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. டேய் என்னடா நீயே எப்படி கேட்டுட்ட? உனக்கே தெரியாது நான் யார் மேலே அதிகமாக பாசம் வச்சுருந்தேன்னு. அவங்களுக்காக எத்தனை நாள் காலேஜ் கட்டு அடிச்சிட்டுலாம் அவளை பார்க்க போயிருக்கேன்னு உனக்கே தெரியாதடா. அவ்வளோக்குள்ள அவளை மட்டும்தானே மனசில் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடா. சரிடா மச்சான், இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? வேறு பத்திரிக்கை அடிக்க நேரத்தையே கொடுத்துட்டாங்க. 2 நாளில் பத்திரிக்கை வந்துடும். இன்னைக்கு ஜவுளி எடுக்க வந்திருக்காங்க. நாளைக்கு தாலி வரைக்கும் எடுக்க போயிடுவாங்கடா. நீ என்ன அமைதியாகவே இருக்க? என் தலையெழுத்து இதுதானா? அது யாரால மாற்ற முடியும்? இருந்தாலும் ஆதி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லா விஷயத்தையும் ஆதிட்ட சொல்லியிருக்கேன். அவன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு யாரை நம்பன்னு இப்போ தெரியல. ஆனால் அவன் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பாக என்னை விட்டுற மாட்டான்னு நான் நம்புகிறேன். ஆதி இறங்கியிருக்கானா? இந்த ஆதி பையன் சும்மாலாம் இறங்க மாட்டானே. ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு அவன்கிட்ட. அண்ணங்கிற மேலே அவ்வளோ பாசமா இல்லையே. அவங்ககிட்ட வந்து பேசி பார்த்தா தான் தெரியும். சரிடா மச்சான், நீ எதுவும் கவலைப்படாது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நானும் பண்ணுறேன். இங்கே யாருக்கும் என்னை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. அவங்க விருப்பத்துக்கு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பற்றி நினைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஜீவன் கூட இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இந்த கல்யாணம் எனக்கு விருப்பப்பட்டு நான் பண்ணுறேன்னா யாருக்கும் எதுவும் முக்கியம் இல்லை. அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்க நினச்சது நடக்கணும். அம்மா இது 3rd ஃப்ளோர். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் நிறைய பேர் வேர் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் எதுவும் கலெக்ஷன் பார்க்கீங்களா? அம்மாடி இது எல்லாம் என்னம்மா ட்ரெஸ்ஸு? நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சாரி, பட்டி வெட்டி சட்டை இந்த மாதிரி காட்டுமா? சரிம்மா. அது 4th ஃப்ளோர் மேலே போகணும். மறுபடியும் உங்களை படி வழியாக கூப்பிட்டு போனோம்னா கண்டிப்பாக என்ன ஏசையே போடுவாங்க. இந்த டைம் லிஃப்ட்டில் போயிடுவோம்மா. ஒரு ஃப்ளோர் தானே, லிஃப்ட்டில் போயிடும். வாங்கம்மா. ஏட்டி புஷ்பா, இந்த கடைகளுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கே நீ? சரி என்ன கடைடா இது? 4-5 ஃப்ளோருக்கு ஏறி அதுவும் படி வழியாகவே போய் தொலை வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் கீழே வச்சா என்ன பேதியாக எடுக்கணுங்களுக்கு? ஒரு 2 வாட்டி வந்திருப்பேங்க அம்மாச்சி. அதுக்கப்புறம் என் மாமன் கடைக்குன்னு கூப்பிட்டானா இந்த கடைக்கு நான் வரவே மாட்டேன். பார்த்தல எப்படி ஏறி இறங்க வேண்டியதாக இருக்கு. நம்மளுக்கு இது செட் ஆகாதடி. சரியாக சொன்னடி புஷ்பா. இந்த பிள்ளைலாம் எப்படி தான் ஏறி இறங்குதோ தெரில. நான் அதில் இதிலே வேலை செய்துக்கலன்னு. பாரு, நம்ம ஒரு ஆள் கஸ்டமர் வந்ததுக்கு மேலே கீழே ஏறி இறங்குதுங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் வருங்க பாரு. எவ்வளோ பிள்ளை அலையுது பாரு இந்த பிள்ளை மாதிரி. பாவம் தான் இன்னைக்கிட்டே அலையணும். இந்த ஃப்ளோருக்கு வந்ததா எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது? என்ன ஏதோ எனக்கு ரொம்ப நெருக்கமானது
என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு ஏன் இப்படி தோணுது? இல்லை, நான் விட்டுருவேனா? இல்லை, விட மாட்டேன், விட மாட்டேன், யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டேன். மச்சக்கண்ணி, மச்சக்கண்ணி, அடி, உன்னை நான் இது வரைக்கும் வெறுத்தது கிடையாது. உன்னை சண்டை போட்டிருக்கேன், உன்னை கிண்டல் பண்ணியிருக்கேன், கலாய்ச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், இல்லை நான் சொல்லலை. ஆனால் உன்னை விட்டுட்டு போகணும், நீ எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலடி. அப்படியே நெஞ்ச யாரோ பிச்சு எரியிற மாதிரி இருக்கு. என்னால் முடியல. கண்டிப்பாக நீ என்னை விட்டு போயிடுவியா? இல்லை, 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 கண்டிப்பாக நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுத்தா நான் கண்டிப்பாக உசுரோடு இருந்துக்க மாட்டேன். என்னால் முடியாதுடி. நான் அப்போல்லாம் சண்டை போடுவேன் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போல்லாம் ஏதோ ஒரு அத்தை பொண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் உன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் உணர்றேன், நீ என் உயிராகவே கலந்துருக்குன்னு. சார் 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 உங்களை தான். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மானு. அம்மா, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக வந்திருக்க கலெக்ஷன்லாம் இதுதான் இப்போ அதிகமாக எங்களுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. இதிலே காட்டுட்டுமாம்மா? ஆ சரிடாம்மா, இப்போ இருக்க கலெக்ஷனே காட்டு. ம் சரிம்மா. அங்கே நிற்காங்களே அவங்க தான் பொண்ணா? ஆமாம்மா, அவள் தான் பொண்ணு. நல்ல கலராக இருக்கா, அதனால் நல்ல டார்க் கலராக காட்டு. அரை கலரு, மை கலரு அந்த மாதிரி காட்டுமா. ஆ ஓகேம்மா. அம்மா, இந்த saree பாருங்கள். இந்த saree நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. பார்டர் வந்து க்ரீன் கலரில் வருது, ப்ளவுஸும் அதுக்கு அட்டாச்சாக க்ரீன் கலரில் வருதுமா. ஏன் காமாச்சு, இந்த கலர் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம ரேணுக்கு நல்லா இருக்குமா? ஏன் பாப்பா, நீ இந்த அரக்கு கலரு, குங்கும கலரு, மை கலரு இந்த மாதிரி கலரை கொஞ்சம் டார்க்காக எடுத்து காட்டுமா. ஆ சரிம்மா. அம்மா, இந்த கலர் பாருங்கள். இது சில்வர் கலரும் தேன் கலரும் கலந்த மாதிரி. அவங்க நல்ல கலராக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த saree எடுப்பாக இருக்கும். ஏன்டி புஷ்பா, இந்த கலர் நல்லாவா இருக்குது? ஏன் பாப்பா, அவள் நல்லா தெளிவாக சொன்னாலா இல்லையா உனக்கு குங்கும கலரு ரெட் கலரு எடுத்து போடுன்னு? நீ என்ன இந்த மாதிரி லைட் கலராக எடுத்து போட்டுட்ருக்க? இது கலரா பாரு, ஃப்ளவர் டிசைன் தான் போட்டிருக்காங்க. அங்கே பாரு, அம்முட்டு பெருசாக இருக்குது பார்டர் முத கொண்டு. இது செட் ஆகாது. நல்ல சின்ன பார்டர் வச்சு அழகாக எடுத்து போட்டு. ஆ சரிம்மா. இவளுக்கு நீங்கள் புடவை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அந்த பிள்ளைய படா படுத்திருவாளுக்கு போல இருக்கு. பாதவத்தியே இவளை வச்சுக்கிட்டு. அம்மா அம்மா, என்ன டீ, எதுக்கு இப்போ அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்க? புடவையை பார்க்க வேண்டாமா? அப்புறம் இந்த கலர் நல்லா இல்லை அந்த கலர் நல்லான்னு சொல்லுவேன். அம்மா, அதெல்லாம் நீயே பாரு, நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி சரி, போ, சீக்கிரம் போயிட்டு வா. ராமனா, என்னாச்சு? ஏன் இப்போ வழியை மறைச்சு நிற்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா மல்லி, அவன் கௌதம் அவன் ஏதோ பேசணுமா, அதான். அண்ணனா? ராமனா, எனக்கு யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேண்டியதில்லை. ஏய், அண்ணன் ஏதோ பேசணுங்காமலா, என்னன்னு கேளுடி. இல்லை, நான் இனி யாருக்கிட்டையும் எதுவும் பேசுகிறதா இல்லை. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம். அவங்கள நம்பி இப்போ ஒரு பொண்ணு வரப்போறா. அவளை மட்டும் பத்திரமா பார்த்துக்க சொல்லு. எனக்கு வேற எதுவும் அவன் செய்ய வேண்டாம். ஏய் ரித்து, வா நம்ம போவோம், அவங்களோட பேசிட்டு வரட்டும். ம் சரி. மல்லி, மல்லி. இல்லை மாமா, இனி உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க வேண்டாம். உங்களை நம்பி ஒரு பொண்ணு வரா, அவளை மட்டும் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்க. அது எனக்கு போதும். இனி உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, இருக்கவும் வேண்டாம். அடி, வார்த்தையால எனக்கு கொல்லாதடி. அத்தை அப்படி சொன்னதுல இருந்து நானே சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கேன்டி. என் மனசு இங்க யாருக்காடு புரியுதாடி? ஏன்டி, எதுக்குடி ஆளாளுக்கு என்னை எப்படி ஆட்டி படைக்கிறீங்க? சத்தியமா என்ன முடியல.
உன் கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ உன் இடத்துல இன்னொருத்தி. எப்படி என்னால முடியும்? உன்னை நினைச்ச மனசுல ஐயோ அதை சொல்லவே எனக்கு அருவருப்பா இருக்குதுடி. அப்படிப்பட்ட வாழ்க்கைய நான் எப்படி வாழுவேன்? எப்படி வாழுவேன்? ஒரு பக்கம் என் குடும்பம், இன்னொரு பக்கம் நீ. எனக்கு என்ன முடிவெடுக்குன்னே தெரியலடி. ஆனா ஒண்ணு, நான் வாழ்ந்தா உன் கூட தான் வாழுவேன். வேற எவளையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமும் நீ மௌனமா இருந்தா அப்போ நான் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது. சொல்லிட்டேன். நம்ம காதலை பத்தி அப்பா கிட்ட பேசுறேன். நீ நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு உன் சம்மதம் மட்டும் தானே வேணும். சொல்லுடி, நான் பேசட்டுமா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே போய் பேசுறேன். சொல்லிடி, சொல்லிடி. எதுக்கு சொல்லணும்? புரியல. எதுக்கு சொல்லணுமா? இல்ல, எதுக்கு இப்போ நம்மளை பத்தி மாமாட்ட சொல்லணும்? நீ இப்போ என்ன சொல்ல வர? எதுவா இருந்தாலும் என் முகத்தை பார்த்து சொல்லு. என்ன பாரு, பாருடி. அது பெரிய மாமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்போ நம்மளை பத்தி மாமா கிட்ட சொல்லணும்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? அது மாமா உங்க வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தான் செய்வாரு. ஹேய், உனக்கு என்ன பார்த்தா கேன பையனாட்ட தெரியுதாடி? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். ஆள் ஆளுக்கு என் வாழ்க்கைய வச்சு பந்தாடிட்டு இருக்கீங்களே, என்ன பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? கொன்னு குழியில இறக்கிறவன் பாத்துக்க. என் குணம் தெரியாம பேசிட்டு இருக்காது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன இன்னொருத்தி கூட சேர்ந்து வாழ சொல்லுவ? உனக்கு இந்த வார்த்தைய சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? உன் நாக்கு கூசுறதுல எப்படி நீ இருந்த இடத்துல இன்னொருத்திய வச்சு உன்னால பார்க்க முடியுது? அந்த அளவுக்கு ஆகிட்டேனே. ஏண்டி, அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவன் ஆகிட்டேன்ல? அப்படிதானே? இங்க பாருங்க, நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏய், வாய மூடிரு. கொலை வரியில இருக்கேன், பாத்துக்கோ. இன்னொரு அடி அடிச்சேன், உண்மைக்கு நீ செத்துருவ. வேண்டாம் வேண்டாண்டி, உன் மேல கையே வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டல. என்னடி வேணும் உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? என் வாழ்க்கை நாசமா போகணும், அதானே? அதுக்கு தானடி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிடி, நீ சொன்ன மாதிரியே நான் இன்னொருத்தி கூட வாழ்வதாக இருக்கட்டும். என்ன மாதிரி நீ இன்னொருத்த கூட வாழ்வியாடி? சொல்லு சொல்லு. என்னடி, வலிக்குதாடி? இப்படி தானடி எனக்கும் இருந்திருக்கும். அப்போ நீ மட்டும்தான் என்ன உண்மையா காதலிச்சிருக்க. அப்ப நான் உன்னை நேர போக்குக்காக காதலிச்சிருக்கேனா? அப்போ உன் காதல் தான் காதல், என் காதல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. அப்படித்தானே நீ நினைச்சிட்டு இருக்க? உன்னால வார்த்தையாலே கேட்க முடியலையே, ஆனா நீ என்ன வாழ சொல்லுறடி, வாழ சொல்லுற. அப்ப எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும். அவ கூட வாழுங்கன்னு எப்படி உன்னால வாய் கூசாம ஒரு வார்த்தைய சொல்ல முடியுது? இதுதான் நீ என் மேல வச்சிருக்க காதல் இல்ல? இந்த பாரடி, வாழ்ந்தா உன் கூட வாழ்வேன். இல்ல இந்த உடலும் இந்த உசுரும் இந்த மண்ணோட போய் சேருமே தவிர வேற எவ கூட நான் வாழ மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல என்ன வார்த்தையால நோக்கடிக்காதீங்க. விட்டுருங்க. மாமா விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் தாவணியை விடுங்க மாமா. எங்கடி ஓட பாக்குற? எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு கொடுக்க வேண்டிய பதில நீ சொல்லிட்டு இங்க இருந்து போ. சொல்லுடி, எதுக்காக அப்படி சொன்ன? சொல்லுடி, சொல்லு. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். விடுங்க. தாவணியை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து விட்டுருங்க. சொல்ல வார்த்தை கிடையாதுதான் கொண்ட காதலி